வணக்கம். இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிற படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் லான்ஸ்மேன். இது வந்து ரொம்ப பழைய படம் கிடையாது. 2018 வந்த ஒரு அமெரிக்கன் மூவி தான். ஸ்ட்ரைட்டாக அந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ரிவ்யூக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட அவுட்லைன் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ரேசிசம் பற்றி பேசக்கூடிய படம். ஹீரோ வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு அமெரிக்கன் போலீஸில் போய் ஜாயின் பண்ணுவார். அங்கே இருக்க எல்லாருமே ஒயிட் பீப்புள்ஸ், ஒயிட் அமெரிக்கன்ஸ். இவர் மட்டும்தான் ஒரே ஒரு பிளாக் பீப்புளாக இருப்பார். இவர் தான் ஃபஸ்ட்டு பிளாக் காப்பும் கூட. அங்கே ஒரு அண்டர்கவர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது என்னென்னா அங்கே KKK அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ஒரு கமிட்டி மாதிரி. அது ஃபுல்லாகவே ஒயிட் அமெரிக்கன்ஸ், பியூர் ஒயிட் அமெரிக்கன்ஸ். ஒயிட் சூப்பர்மசியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அதாவது அமெரிக்கா ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள்ஸ் அப்படிங்கிற கொள்கையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பிளாக் பீப்புள்ஸ் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருமே பயங்கர ரேசிஸ்ட். பிளாக் பீப்புள்ஸ் பார்த்தாலே கொல்லுவாங்க. அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க தான் அவங்க எல்லாருமே. ஒரு நாள் ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபோன் பண்ணி இதுமாதிரி நானும் ஒயிட் பீப்புள் தான், பிளாக் பீப்புளுக்கு பயங்கரமாக எதிரானவன் தான், உங்கள் ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது நேரில் வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஹீரோ ஃபோனில் தான் பேரை சொல்லிடுவான். ஸோ நேரில் போனால் பிளாக் பீப்புள் இருக்கான், அதில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் டீமில் இருக்க ஒரு ஒயிட் பீப்புளை அந்த ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பி வைப்பான். ஸோ ஃபோனில் ஹீரோ பேசுவான், நேரில் அந்த ஒயிட் பீப்புள் இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன் எப்படி போகுது, ஹீரோவுக்கு என்ன ஆகுது, ஹீரோவாக மாறி போனார்ல அவனுக்கு என்ன ஆகுது, அந்த லீடர் இருக்கான்ல KKK அவங்களுக்கு என்ன ஆகுது தான் மீதி படமே. இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 காரணம் சொல்கிறேன். ஒன்று, ரேசிம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போயும் இருக்குது, அது வேறு மேட்ரு. ஆனால் அப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 2, அடுத்தவங்களை எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 3, நம்ம லுக்கை பற்றின நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் லவ் கிடைக்கும். இந்த மூவியோட ப்ளஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டயலாக் தான். ஒவ்வொரு சீன்லேயும் ரேசிம் பற்றி ரொம்ப கிளியராக ஓப்பனாக பேசியிருப்பாங்க. ஒரு சீன் இருக்கும், ஒரு பேரல் சீன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீப்புள்ஸோட மீட்டிங் நடந்துருக்கும், அங்கே ஒயிட் பீப்புள்ஸோட மீட்டிங் நடந்துருக்கும். ரெண்டும் பேரலாக கட்டியிருப்பாங்க. இது ஒரு டைலாக், இங்கே ஒரு டைலாக்னு சொல்லிட்டு அந்த சீன் செம்மையாக இருக்கும். ஒரு லாங் சீன், மியூசிக் அந்த சீனுக்கு சூப்பராக போட்டிருப்பாங்க. அந்த சீன் பயங்கரமாக கன்வே ஆகும். அது இல்லாமல் இன்னொரு சீன் இருக்கும், ஒரு பிளாக் லீடர் வந்து பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அந்த சீன் செம்மையாக இருக்கும். அந்த சீன் தான் வந்து பாரஞ்சித்து கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் இந்த 2 சீன் ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மூவியில் நெகட்டிவ்னு பெருசாக ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து 2019 பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளேக்கு ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்கு. இந்த மூவியோட எண் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான எண் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நக்கலான எண் இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த மூவி வந்து 100% புரியல. ஏன்னா எனக்கு இந்த அமெரிக்கன் பாலிடிக்ஸ், அந்த ஜூஸ் மக்கள், அந்த ஒயிட் பீப்புளோட பாலிடிக்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியாது. அதாவது ஒரு 95% புரிஞ்சுது. ஆனால் அந்த கோர் ஆஃப் த ஃபிலிம் இருக்குங்களா, அது சூப்பராக கன்வே ஆகிடும். அது எனக்கு கிளியராக புரிஞ்சுது படம் பார்க்கும்போது. நமக்கும் இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். இந்த படம் டேரக்ட் பண்ண வந்து ஸ்பைக் லீங்கிறவர் அமேசான் பிரைமில் விட்டுருக்கான், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா பிளாக் லான்ஸ்மேன் ஆல் பவர் டு ஆல் த பீப்புள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல படமோ இல்லை நல்ல சீரிஸோ பார்த்துட்டு வந்து அடுத்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுறேன். Until then, bye from No Spoiler. Cheers.